ஹாய், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மண்டே லஞ்ச் பாக்ஸ் தான். கோதுமை தோசை. டினி வேற கத்திக்கிட்டே இருக்கான், டிஸ்டர்ப் பண்றான். ஸோ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கோதுமை தோசை. ஒரு நிமிஷம், டினி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். எக் கோதுமை தோசை. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் சால்ட் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்கூலுக்கு போனா மட்டும்தாங்க அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க, இல்லை சாப்பிட மாட்டாங்க. ஜிம்ஜாமோட பிஸ்கெட் ரொம்ப அப்புறம் இந்த மாதிரி வைக்கிறேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கறி தான். ஸோ ஆக்சுவலாக பெப்பர் தூக்கலாக போயிட்டதுனால காரமாயிடுச்சு. காலையில் அவங்க எக்கு சாப்பிடல, அதனால ஒரு பாயில்டு எக். ஆல்ரெடி முட்டை தோசை கொடுத்துருக்கேன், இது ஒரு பாயில்டு. டினி வந்து என்ன ஒன்றுமே பண்ண விடல பேக்கிங்கே. சரி, இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு வந்து August 10th, 2026. ஸோ இதுதான் இன்னைக்கான ரெசிபி. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி. கோதுமை தோசை எல்லாருமே பண்ணிடலாம். ஜஸ்ட் கோதுமையில கொஞ்சமா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி இட்லி மாவு பேட்டர் அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா ஊற்ற வேண்டியதான். எல்லாம் ஸ்பீடா வச்சிங்கன்னா கருகிரும். அவ்வளோதான். பாய். ஹாய்ங்க. ஆக்சுவலி டினி வந்து கத்தி ரொம்ப என்னோட வீடியோவை எடுக்காத மாதிரி பண்ணிட்டான். எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாரி, டினியோட வாய்ஸ் பேக்ரவுண்டில் கேட்கும். ஸோ இதுதான் கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ்ங்க. அவங்களும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.